Dear students, good morning to all. Level 4 videos, non-trained verbs பார்த்துருக்கோம் one by one. Non-trained verb ஓட usage sentence எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கோம் ஒரு கிளாஸா. இப்போ அதே non-trained verbல இப்போ அடுத்த சாப்டர் பார்ப்போம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 31 to 38 எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஏற்கனவே சொன்னதை ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ. நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் புக் அப்புறம் ஒர்க் ஷீட் அனுப்புகிறோம். ஸோ ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த கிராமர் பாயிண்ட்ஸ் they will read they will write the exercises given in the book and read the answers, read the sentences between 8 pm and 10 pm daily. அவங்களுக்கு அலாட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த டைமிங்கில் அந்த டேட்டில் படித்து காட்டுவாங்க. சென்டென்ஸில் தப்பு இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். whoever are interested to learn something they are called students. அவ்வளோதான், வேற ஒன்று. whoever are interested to learn grammar are students. they போட்டது whoever are interested to learn grammar ன்றதே ஒரு கிளாஸ் தான். சப்ஜெக்ட் பக்கத்தில் வருது. அப்புறம் பார்க்கலாம். கிளாஸஸ் நடத்தும்போது ஃப்ரேசஸ் அட்ஜெக்டிவ் நடக்குது லெவல் 2ல. நவுன் கிளாஸஸ், நவுன் ஃப்ரேசஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்லாம் நடத்திட்டு அதில் பாருங்க. சரி, இப்போ அதே நான்-ட்ரைன்ட் வர்க் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 31 38 பார்க்க போறீங்க. அந்த நான்-ட்ரைன்ட் வர்க் தண்ணீர் ஊற்றுவதற்கு, தண்ணீர் ஊற்றியதற்கு, ஊற்றுவதற்குன்றது பிரசன்ட் சப்தம் மாதிரி தருது, ஊற்றியதற்குன்றது பாஸ்ட் சப்தம் மாதிரி கொடுக்குறது. நான்-ட்ரைன்ட் வர்க்ன்றதுனால படிச்ச டென்ஸ் தெரியாது. தண்ணீர் ஊற்றுகிறேன் பிரசன்ட், தண்ணீர் ஊற்றினேன் பாஸ்ட் அப்படின்னு தெரியாது. நான்-ட்ரைன்ட் வர்க்கோட ஸ்பெஷாலிட்டி அல்லது தலைவேதனை அதுதான். டென்ஸ் கிளீனாக தெரியாது. தண்ணீர் ஊற்றுவதற்கு அப்படின்னா டு வாட்டர் அல்லது ஃபார் வாட்டரிங். வெறும் வாட்டர்ன்ற வர்க்குக்கு மட்டும் கிடையாது. எழுதுவதற்கு, படிப்பதற்கு, ஓடுவதற்கு, நடப்பதற்கு. எழுதுவதற்குனா ரைட்டிங், ஓடுவதற்குனா ரன்னிங், ஃபார் ரைட்டிங், டு ரன், டு ரைட், அது மாதிரி அர்த்தம் வரும். தண்ணீர் ஊற்றியதற்கு பாஸ்ட் அர்த்தம் வருது இல்லையா, அப்போ டு ஹேவ் போட்டு V3, அந்த வர்க்கோட V3, டு ஹேவ் வாட்டர் அல்லது ஃபார் ஹேவிங் வாட்டர். சென்டென்ஸ் பார்க்கலாம். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு தோட்டக்காரர் கூலி கேட்கிறார். ஊற்றுவதற்கு அர்த்தத்தில் சென்டென்ஸ் எழுதிட்டேன். இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா உங்களுக்கு தெரியல, லெவல் 1 பார்த்துட்டு இருக்கோம். சப்ஜெக்ட் போட்டு ஒர்க் பண்ணணும். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு தோட்டக்காரர் கூலி கேட்கிறார். இந்த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் எது? தோட்டக்காரர். எப்படி கண்டுபிடிச்சோம்? வர்ப்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேட்டோம். வர்ப்பம் எங்க இருக்கு? தமிழ் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி வேர்டு தான் வரும். கேட்கிறார். யார் கேட்டது? தோட்டக்காரர் கேட்கிறார். அப்போ தோட்டக்காரர் சப்ஜெக்ட். இந்த கார்டனர் சப்ஜெக்ட் உடனே வருது. வர்ப்பது சப்ஜெக்ட் என்ன செய்யுதோ அதான் வருது. சென்டென்ஸ் பேட்டர்ல டீடைலாக பார்த்துக்கோ லெவல் 2ல. என்ன செய்கிறார்? கேட்கிறார். இப்போ the gardener acts. present tense, third person singular, another verb s வந்து லெவல் 1 நிறைய பார்க்கணும். the gardener acts wages. எதை கேட்கிறார்? கூலியை கேட்கிறார். the gardener acts wages. எதற்கு கூலி கேட்கிறார்? ஊற்றுவதற்கு, டு வாட்டர் அல்லது ஃபார் வாட்டர், ரெண்டுல எதுனா போட்டு எழுதலாம். the gardener acts wages to water the plants அல்லது for watering the plants. வாட்டர்ன்றது நவுனா வந்ததுன்னா தண்ணீர்னு அர்த்தம், நமக்கு தெரியும், we know well. டு வாட்டர் வர்ப்பா வந்ததுன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்றது வாட்டர்ன்றது. டு வாட்டர்னா தண்ணீர் ஊற்றுவதற்கு. எதற்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு? த பிளான்ட்ஸ், செடிகளுக்கு. த கார்டனர் ஆஸ் வேஜஸ், தோட்டக்காரன் கூலி கேட்கிறார். எதுக்கு? டு வாட்டர் அல்லது ஃபார் வாட்டரிங் த பிளான்ட்ஸ். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு தோட்டக்காரன் கூலி கேட்கிறார். There are so many sentences for this chapter. வீடியோ பார்த்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து புரிஞ்சுட்டு சென்டென்ஸ்லாம் எழுதி நைட் பிட்வீன் 8 and 10 pm படிச்சு காட்டணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். சரி, இதுவே பாஸ்ட் யூசேஜில் பார்க்கலாம். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றியதற்கு போன படிக்கிறதா இல்லையே, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றியதற்கு தோட்டக்காரர் கூலி கேட்டார். வந்து பாருங்க, கேட்டார்.
past tense. In general மெயின் கிளாஸ்ல இருக்க verb தான் tense சொல்லும். அதுக்காக மெயின் கிளாஸ்ல past tense இருந்ததுன்னா இங்க present tense இருக்க கூடாது கிடையாது. மெயின் கிளாஸ்ல present tense இருந்ததுன்னா இந்த நான் மெயின் verb past tense இருக்க கூடாது எந்த கட்டாயமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றியதற்கு தோட்டக்காரர் கூலி கேட்டார். சப்ஜெக்ட் எது? வர்க்க பார்த்து யாருன்னு கேளுங்க. வர்க்க எது? கடைசி வார்த்தை கேட்டார். asked past tense. யார் கேட்டது? தோட்டக்காரர் கேட்டார். சப்ஜெக்ட். the gardener asked. எதை கேட்டார்? wages. கூலியை கேட்டார். எதற்கு கேட்டார்? ஊற்றியதற்கு. to have watered அல்லது for having watered ரெண்டு எதுனா போடலாம். to waterனா தண்ணீர் ஊற்றுவதற்கு, to have wateredனா தண்ணீர் ஊற்றியதற்கு. to have போட்டு v3, for having போட்டு v3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊற்றுவதற்கு for watering, ஊற்றியதற்கு for watering ஊற்றுவதற்கு, ஊற்றியதற்கு for having watered, for having போட்டு பக்கத்துல v3. அப்ப செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றியதற்கு தோட்டக்காரர் கூலி கேட்டார். the gardener asked wages to have watered the plants அல்லது for having watered the plants. ரெண்டுல எது எழுதினாலும் கரெக்ட் தான். 11 பொறுத்த வரைக்கும் நான் மெயின் வெர்போட யூசேஜ் பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ல எப்படி இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ல எப்படி இருந்தாலும்ன்ற மாதிரி ஒவ்வொரு சாப்டரா ஒரு கிளாஸா பார்த்துட்டு வரும். அதுல இன்னைக்கு இதை பார்த்துக்கோம். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? நம்மள்ட்ட இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். யாரும் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. இஃப் எனிஒன் wishes to join, யாருக்கா சேரணும்னு ஆசை இருந்ததுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ ஆன் திஸ் நம்பர் அல்லது அட் திஸ் நம்பர். ரெண்டில் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணால் போதும். இந்த நம்பரில் என்ன கூப்பிடுது. புரியுதா? சரி, குட் நைட் சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? குட் நைட்.